ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்வீட் குமாயும். இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் உளுந்து, 50 கிராம் பாசிப்பயிறு, 50 கிராம் பச்சரிசி, 150 கிராம் நாட்டு சக்கரை, நெய், பாதாம், முந்திரி, தேவைக்கேற்ப மாதிரி உப்பு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா நல்லா சூடான பிறகு 100 கிராம் உளுந்தை போட்டு நல்லா பொன் வறுவலாக வரும் வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுங்க. உளுந்து ஒரு டயபெட்டிக் ஏஜென்ட்டு. இது பெண்களுக்கு ரொம்ப வலு கூட்டக்கூடியது. கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஹெல்ப் பண்ணும். இது நல்லா பொன் வறுவலாக ஆன பிறகு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் பச்சை பயிரை நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்தெடுங்க. இது என்ன பண்ணுன்னா, இதில் அதிகமாக சிங்க் இருக்குது. சிங்க் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டு அதையும் நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்குங்க. பச்சரிசியும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்த பிறகு மூணுத்தையும் மிக்சி ஜாரில் 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக மசிச்சு எடுத்துக்குங்க. மசிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நாம் சலிச்சோன்னா கீழே வெளியிலலாம் சிந்தாது. எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சென்டர் பாயிண்ட்லேயே இது இருக்கும். நம்ம சலித்த பிறகு இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதை எடுத்து ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 150 கிராம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா லிக்விட் ஸ்டேஜ் வர வரைக்கும் கரையிற அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க பவுலில் ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூனு நெய் போட்டு முந்திரியை தனியாக வறுத்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்க நெய்யிலேயே அந்த மிக்ஸ்டு கலவை எடுத்து இதில் போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அது எப்படின்னா, அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலரி அது அந்த பக்குவம் வர வரைக்கும், ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து மறுபடியும் நல்லா கலரி விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது கூட நல்லா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு அந்த இது நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, பாதாமை அது மேலே தூவி விட்டுட்டு பரிமாற வேண்டியதான். சுவையான குமாயின் ஸ்வீட் ரெடி.